ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதா? எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நாவை நாம் பத்திரமாக காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் அல்லது அவிசுவாசமான வார்த்தைகள், வேண்டாத வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடாது என்று பரிசுத்த ஆவியான தேவன் விரும்புகிறார். எந்த காரியமாக இருந்தால், ஒருவேளை நம்ம வியாதிப்பட்டிருக்கலாம், நான் பலவீனப்பட்டிருக்கிறேன், அல்லது நான் சுகவீனமாக இருக்கிறேன், இனி என்னால் முடியாது, அப்படிப்பட்ட அவிசுவாசமான வார்த்தையை ஆண்டவர் எதிர்பார்க்கிற தேவன் அல்ல. கடந்த 2010ஆம் வருடத்திலே என்னுடைய தாயார் ஹார்ட் அட்டாக் வந்து மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமையிலே ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்ட பொழுது முடியாது என்று சொல்லி வேறு ஒரு ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் கொண்டு செல்ல பிரயாணப்பட்ட பொழுதிலே என்னுடைய தாயார் உள்ளத்தில் ஜெபித்த காரியம் என்னவென்றால், 118வது சங்கீதம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அந்த வார்த்தைகளை அவங்க சொல்லி 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 அவ்வளவு வலி வேதனையிலும் கூட அந்த விசுவாச வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்தி, அந்த நாவலை வெளிப்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு புது ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் அவர்களை ஜீவனோடு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நெருக்கமான சூழ்நிலையில் அவர் நமக்கு தஞ்சமானவராக இருக்கிறபடினால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் விசுவாச வார்த்தைகளை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பயன்படுத்தி பாருங்கள். அதில் அதிகாரம் இருக்குங்க, அதில் வல்லமை இருக்கும். வேண்டாத வார்த்தைகளை பிசாசு நம்முடைய சிந்தையில் கொண்டு வருவான், அவ்விசுவாசத்தை நம்முடைய இருதயத்தில் கொண்டு வருவான். இடம் கொடாதிருங்க. உங்கள் நாவை விசுவாச வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென்.